Hi friends, இப்போ நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படினா switchன்ற ஒரு டாபிக் ஓகேவா switch case அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் இப்போ நம்ம டெய்லி பார்க்குற fan switch light switch அந்த மாதிரி தான் switch case னு சொல்லுவாங்க இப்போ இத நான் எப்படி போடுறேன் அப்படினா first of all header file #includestdio.h #includeconio.h header files எப்பவும் போல எழுதிக்கிட்ட void void main void main for main function variable ஒன்னு டிக்ளேர் பண்ண போறேன் int s என்ற ஒரு வேரியபிள் நான் ஒன்னு டிக்ளேர் பண்ண போறேன் clr scr to clean the output printf printf /n enter the choice enter the choice choice okay choice ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன் ஸ்கேன் பண்றேன் scan scan f open bracket %d comma address of s ல நான் என்ன பண்றேன் வேல்யூவை இன்புட் வாங்குறேன் ஒரு இன்டிஜர் நம்பர் இன்புட் வாங்குறேன் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படினா switchன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன் switch switch open bracket அதுல s ன்ற வேல்யூவை நான் பாஸ் பண்ண போறேன் switchங்கிறது நான் சொன்ன மாதிரி fan switch light switch அந்த மாதிரி தான் அது என்ன வர்க்னு பாத்தீங்க அப்படினா லைட் switch அப்படினா லைட் switch மட்டும் போடிங்கனா என்ன ஆகும் லைட் switch மட்டும் வர்க் ஆகும் இப்போ நீங்க fan switch போட்டு எனக்கு லைட் வேணும் அப்படினா லைட் வராது அந்த பேசிக் கான்செப்ட் வெச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த switch நம்ம வர்க் பண்ணிக்கலாம் இதுல நான் என்ன பண்றேன் அப்படினா case 1 case 1 கோலன்ங்கறத போட்டுக்கறேன் இது வந்து பாத்தீங்க அப்படினா சப்போஸ் s ஓட வேல்யூ 1 ஆ இருந்தா எனக்கு case 1 க்கு எனக்கு வர்க் ஆகும் ஓகேவா இதுல நான் என்ன பண்றேன் சும்மா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன் printf printf open bracket /n ல one 1 அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் பிரிண்ட் பண்றேன் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த ப்ரோகிராம் எனக்கு பிரேக் ஆயிடும் அதனால break breakன்ற ஒரு கீவேர்ட் இங்க நான் யூஸ் பண்றேன் case 2 அடுத்து case 2 case 2 ங்கிறது பாத்தீங்க அப்படினா எனக்கு நான் s ஓட வேல்யூ நான் சப்போஸ் நான் 2 கொடுத்தேன் அப்படினா எனக்கு என்ன ஆகும் அப்படினா case 2 எனக்கு வர்க் ஆகும் ஓகேவா printf printf /n two க்ளோஸ் பண்றேன் break break னு கொடுக்கறேன் அடுத்து case 3 னு கொடுக்கறேன் printf printf /n three னு கொடுக்கறேன் க்ளோஸ் பண்றேன் break break னு கொடுத்தாச்சு எனக்கு s ஓட வேல்யூ நான் 3 கொடுத்தேன் அப்படினா கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும் case 3 எனக்கு வர்க் ஆகும் லாஸ்டா எனக்கு இந்த மூணு கேஸ் தவிர வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாங்க அப்படினா எனக்கு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் defalt டிஃபால்ட்ங்கிறது ஒரு கீவேர்ட் printf printf /n ஒரு எரர் மெசேஜ் மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போறேன் please enter value from 1 to 3 only நீங்க 1 2 3 only வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் இந்த கேஸ் ஆக்டிவேட் ஆகும் கேஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வர்க் ஆகும் சப்போஸ் 1 2 3 அத தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இந்த கேஸ் எனக்கு வர்க் ஆகாது அப்ப டிஃபால்ட் என்ன இருக்கோ அந்த எரர் மெசேஜ் என்ன பண்ணனும் சிஸ்டம் டிஃபால்ட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் இந்த கேஸ் டிஃபால்ட் முடிச்சிட்டேன் இது கீழ என்ன பண்றேன் அப்படினா break break னு கொடுக்கறேன் பிரேக் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன பண்றேன் ஸ்விட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் get ch னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன் ஓகேவா இப்போ என் ப்ரோகிராம் எரர் இருக்கா இல்லையாங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் alt F9 அப்படினா எனக்கு என்ன ஆகும் அப்படினா கம்பைல் பண்ணும் இல்ல பாத்தீங்க அப்படினா 0 எரர் and 0 வார்னிங் எந்த எரரும் இல்ல அப்படி சொல்லுது இப்போ நான் என்ன பண்றேன் control F9 கொடுக்கிறேன் என் ப்ரோகிராம் ரன் ஆகுது enter the choice னு கேக்குது நான் வேல்யூ 2 னு கொடுக்கிறேன் எனக்கு என்னாச்சு 2 ன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு சப்போஸ் நான் 2 க்கு பதிலா நான் 4 கொடுத்தேன் அப்படினா எனக்கு என்ன ஆகும் அப்படினா please enter the values between 1 2 3 அப்படி சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேவா இதனால நான் பாத்தீங்க அப்படினா switch case நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா எனக்கு குறிப்பிட்ட கேஸ் எனக்கு இந்த கேஸ் தான் வர்க் ஆகணும் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணலாம் இது ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் நான் இதுல போட்டுருக்கேன் இல்ல பாத்தீங்கன்னா கேஸ் 1 னா printf ல எனக்கு 1 னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும் 2 னா 2 னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும் 3 னா 3 னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும் சப்போஸ் s ல அவன் கொடுக்கிற வேல்யூ 1 2 3 தவிர வேற ஏதாவது கொடுத்தான் அப்படினா டிஃபால்ட்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடும் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா ஏன் பிரேக் போடுறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் பிரேக்கிங் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நான் சேவ் பண்றேன் சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணனும் ஒரு ஃபைல் ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணி ரன் பண்ணனும் நான் என்ன பண்றேன் என் ஃபைலை நான் வந்து switch.c னு சொல்லிட்டு நான் ஃபைலை சேவ் பண்றேன்
switch switch dot c c programming file கண்டிப்பா .c என்ற எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கணும் ஓகேவா என்று கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேவ் ஆயிடுச்சு இப்போ alt F9 கொடுக்கறேன் எந்த எரரும் இல்ல control F9 கொடுக்கறேன் இப்போ சாய்ஸ் நான் 1 கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படினா 1 2 ரெண்டுமே பிரிண்ட் ஆச்சு அது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நான் கேஸ்ல வந்து பிரேக் கொடுக்காத காரணம் தான் BREAK பிரேக் செமிகோலன் இப்போ நான் கேஸ் 1 கொடுத்தேன் அப்படினா எனக்கு 1 மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு எனக்கு இந்த ப்ரோகிராம் முடிஞ்சிரணும் அப்படினா நான் பிரேக் கண்டிப்பா போடணும் பிரேக் போடாம விட்டா என்ன ஆகும் அப்படினா கண்டினியூஸா சீக்வென்ஸா அடுத்த கேஸ் என்ன இருக்கோ அது எனக்கு வர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் ஓகேவா இது ஒரு பேசிக் ப்ரோகிராம் இன் ஸ்விட்ச் கேஸ் ஓகேவா மறுபடியும் அடுத்த டுடோரியல்ல மறுபடியும் பாப்போம் Thank you